மூன்றாவது அணியில எனக்கு நம்பிக்கை கிடையாது. தமிழகத்தில் இரண்டு பெரிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான். இந்த இரண்டு கட்சிகள் அமைக்கும் அணிகளுக்கு இடையே தான் போட்டி நடக்கும். மூன்றாவது அணி என்று வந்தால் அவர்கள் தாங்கள் இருக்கிறோம் என்று அடையாளம் காட்டிக் கொள்ளலாம் கூடிய அது தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய அணியாக மூன்றாவது அணி இருக்காது. வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் 20 இடங்களும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு நேற்றைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக அணியில் இன்னமும் சில நிமிடங்களில் மதிமுக திமுக இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்து ஆக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி என்பது இழுபறியாகவே இருக்கிறது. மக்கள் நீதி மையம் தங்கள் தலைமையிலான அல்லது தங்கள் அணிக்கு காங்கிரஸ் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. அதற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ப. சிதம்பரம் மூன்றாவது அணியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவது அணியின் மீது ஏன் நம்பிக்கை இழக்கிறார்கள்? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுபறி எதனால்? பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 இடங்கள், ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2001ஆம் ஆண்டில் வாஜ்பாய், கலைஞர், கருணாநிதி அந்த காலகட்டத்திலேயே 21 இடங்கள் போட்டியிட்ட கட்சி இப்போது 20 இடங்கள் போதும் என்று குறைத்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னால் இருக்கக்கூடிய ராஜதந்திரம், நிறைய இடங்களை வாங்குவது முக்கியமா, முக்கியமான இடங்களை மட்டும் வாங்கி வெற்றி பெறுவது முக்கியமா என்கிற எந்த உத்தியை அந்த கட்சி கையில் எடுத்திருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சிக்கு குறைவான இடங்களை கொடுத்ததன் மூலமாக தமிழக மக்களுக்கு பாஜக அதிமுக அணியின் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தனித்து விட முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுகிறாரா என்பதையெல்லாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திரு முனவர் பாஷா, பாரதிய ஜனதா கட்சியின் பேராசிரியர் ராஜலட்சுமி, திராவிட இயக்க சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத், பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன். வணக்கம். நான் ஆலூர் ஷானவாஸனுடைய கருத்துடன் தொடங்குகிறேன். ப. சிதம்பரத்தோட கருத்து தான் லேட்டஸ்டான ஒரு கருத்து. மூன்றாவது அணியில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார். ஏறத்தாழ மூன்றாவது அணிக்காக பாடுபட்டவர். ஒரு 89 காலத்தில், மூப்பனார் முன்னிறுத்தின காலத்தில் தமிழ்நாடு எங்கும் பட்டி தொட்டி எங்கும் போய் பேசிய ஒருத்தர் இந்த முடிவுக்கு ஏன் வர்றாரு? அதோடு சேர்த்து இன்னொரு கருத்தையும் சொல்கிறார். கர்நாடகாவில் தவறான அணுகுமுறையை காங்கிரஸ் கையாண்டு அந்த மாநிலம் இன்றைக்கி பாஜக கைக்கு போயிடுச்சு. நீங்கள் பாஜக அந்த இடத்துக்கு காங்கிரஸ் விட்ட இடத்தை அது நிரப்பி விட்டால் காங்கிரஸுக்கு இடம் இல்லாமல் போயிடும் ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறார். இந்த அனுபவம் அப்படின்றது எதை காட்டுது? எதை அவர் சொல்ல வாரார்? இல்லை, ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு மூத்த பழுத்த அரசியல் தலைவர். நீங்கள் சொன்னது மாதிரி அவர் மூன்றாவது அணியையும் கட்டிய அனுபவத்திற்குரியவர். இன்றைக்கி பாரதிய ஜனதா எடுத்திருக்கிற வடிவம் புது வடிவம். அது ஒரு ஃபேசிஸ்ட் வடிவம். அது ஏற்கனவே அதுக்கு அந்த கொள்கை உண்டு என்றாலும் கூட இப்போது எந்த ஜனநாயக விழுமியங்களுக்கும் கட்டுப்படாத, எந்த எல்லைக்கும் போய் ஜனநாயக அமைப்புகளையே சீர்குலைக்கிற ஒரு உச்சத்துக்கு, எல்லைக்கு அந்த கட்சி போயிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது என்கிற முழக்கத்தை வெளிப்படையாக முன் வச்சுருக்காங்க. அப்போ காங்கிரஸ் தன்னை இதில் என்ன ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டின்னு அந்த கள யதார்த்தங்களோடு உரசி பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். இந்தியா முழுவதும் இன்றைக்கி காங்கிரஸ் அப்படி பல இடங்களில் வராததனுடைய விளைவே அந்த கட்சி சுமந்து கொண்டிருக்குது. தமிழ்நாடு பல வகையில் தனக்கே உரித்தான கொள்கைகளின் மூலம் தாக்கு பிடிச்சி எதிர்கொண்டுகிட்டு இருக்குது. இப்போ முன்னோர் விட்டு சென்ற சொத்து. ஆமாம், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அதெல்லாம் அதுதான் பார்க்குறோம். நம்ம இது நம்முடைய ஆற்றலால், நம்முடைய திறமையால் என்று நாம் சொல்லி அப்படி நாம் சுருக்கிட முடியாது. இது ஏற்கனவே இங்கே அப்படிப்பட்ட ஒரு களம் உழுது வைக்கப்பட்டிருக்குது. அதில் நாம் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முன்னோர் விட்டு சென்ற சொத்து. வடபுலத்தில் அப்படி இல்லை. அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் வடபுலத்தை விட்டு இங்கே தென்புலத்தில் நின்று அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்குது. அப்போ எவ்வளோ அப்போ நாம் ஏற்கனவே உழுது வைத்திருக்கிற, நம்முடைய முன்னோர்கள் உழுது வைத்திருக்கிற நிலத்தில் தான் அவரும் ஒரு பயிரை நட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ இதை தான் ப. சிதம்பரம் அவர்களுடைய பேச்சு உணர்த்துது. அதனால் காங்கிரஸ்காரங்க அங்கே உள்ள அந்த தவறுகளெல்லாம் செஞ்சிடாதீங்க. இங்கே ஒரு அணியை வலுப்படுத்த வேண்டியது முக்கியம், பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. எங்கள் தலைவர் இதை கடந்த 2 நாளாக பல ஊடகங்களில் வெளிப்படுத்திட்டு இருக்கார். ஏன் போய் முதல்ல நாங்கள் ஒரு பெரிய கட்சியாக
திமுக கூட்டணியில் 6 தொகுதிக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டோம்னா எங்கள் கையெழுத்து போட்டுட்டு எங்கள் தலைவர் சொன்ன விளக்கமும் இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிற விளக்கமும் ஒரு புள்ளியில் சந்திக்குது. பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த எண்ணிக்கை, இந்த தொகுதி உடன்பாடு இதையெல்லாம் கடந்து நாம் இந்த தேர்தலை பார்க்கணும். திமுகவும் வழக்கமான தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு வேற பரிமாணம் இருக்கு அப்படின்ற ஒரு பொருள்ல சொல்றீங்க. நான் திருமதி ராஜலட்சுமி அவர்கள்ட்ட கேட்கணும், இந்தியா முழுக்க வலிமையான ஒரு கட்சி பாஜக, அதிகமான எண்ணிக்கையில் போட்டிடுவோம், 60 இடங்களில் போட்டிடுவோம் அப்படின்லாம் பாஜகவோட மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆட்சியிலே இடம்பெறுவோம். காரைக்குடியில் போய் பேசின அண்ணாமலை சொன்னார், இங்கே ஹெச் ராஜா போட்டிட்டு அமைச்சரவையில் இடம்பெறுவார் அப்படிலாம் சொன்னார். அது அவங்க கட்சியோட நம்பிக்கை. இப்போ 20 சீட் போதும்னு அவங்க குறைச்சிக்கிட்டாங்க. இது தங்கள் வலிமை இவ்வளவுதான் அப்படின்னு நினச்சி அதுக்கு குறைச்சிக்கிறாங்களா? மத்திய அரசாங்கத்தில் அவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் அதை வைத்து கூடுதல் இடங்களை பெறுறதுனால பிரயோஜனம் இல்லை, அதன் மூலமாக நம்ம அலையன்ஸை வீக்கன் பண்ணிடக்கூடாது, அலையன்ஸை லீட் பண்ணுறவங்கள வீக்கன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச் பிஜேபி எடுத்ததனுடைய விளைவா, இல்லை பிஜேபிக்கு இவ்வளோதான் செல்வாக்கு, இதுக்கு மேலே தர வேணான்னு அதிமுக முடிவு பண்ணிடுச்சா? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியிலே குணம் அதுக்கெல்லாம் பதில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க மத்தியில் ஒரு பெருவாரியான பலம் பெற்று ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க ஒரு வலிமையான கட்சி அதில் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே கூட்டணின்னு வரும்பொழுது அந்த கூட்டணி கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருக்குது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது க்ரைட்டீரியாவும் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே ஃபேக்ஷன் இருக்குது. ஏடிஎம்கேயில் ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு எல்லாரையும் அவங்க திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. அவங்களுக்கு தேவையான சீட்டுகள் தேவைப்படுது. இதில் அவங்க எல்லா கட்சிகளுக்கும் பெர்சன்டேஜ் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. 23 பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பிரேமலதா அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆகையினால இதை நாங்கள் நீங்கள் சொன்னது நண்பர் சொன்னார் பாசிசம் அந்த மாதிரி எடுக்கிறதுனா நாங்கள் 60ஓ 75லேயே நின்று இருப்போம். கூட்டணி உடன்படிக்கைகள் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. நான் நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட கேட்கணும், 20 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தை இன்னமும் முழுமை பெறவில்லை, நிறைவு பெறவில்லை. இன்னைக்கு பிஜேபி வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் செல்வதுதான் முக்கியம், அதிக இடங்களை வாங்கி அதில் எந்த பலனும் இல்லை. ஏற்கனவே 234 தொகுதியிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்தே போட்டியிட்டார்கள். திரு எல் முருகன் அந்த கட்சியோட மாநில தலைவர் ராசிபுரத்தில் போட்டியிட்டார். அவரே 2000 ஓட்டு கூட வாங்க முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது. எனவே அதிக இடங்களை வாங்குவது முக்கியமல்ல, வெற்றி பெறக்கூடிய இடங்களை வாங்கணும். கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கு பேர்டனாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரு அப்ரோச்சை பிஜேபி கடைபிடிச்சிருக்கு போல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது, ஒரு கருத்து, ஒரு பார்வை இருக்குது. திரு திருமாவளவன் இன்றைக்கு காலையில் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறப்போ ஒன்று சொன்னார், 20 இடங்களில் திமுக வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு விமர்சிக்கிறாரு. எந்த அடிப்படையில் திருமாவளவன் அந்த விமர்சனத்துக்கு வராரு? பாரதிய ஜனதா கட்சி அறுபடை வீடுகளில் வேல் யாத்திரை அப்படின்லாம் நடத்தி வேற பரப்புரையை பல ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு பெரிய கூட்டணியில் இடம்பெறும் போதும் 20 இடங்களிலும் தோற்றிடும் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்ல வர்றாங்க? காங்கிரஸ் உடனான இழுபறி பற்றி உங்கள் பார்வை என்ன? தேர்தல் இன்னும் நடக்கவில்லை. அதற்கு முன்பே திமுகவிற்கு 43 இடங்கள் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. 43 இடங்களில் திமுகவினுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. ஒரு இடத்தில் கூட தமிழ்நாட்டில் நிற்பதற்கு கூட தகுதியில்லாத பிஜேபி என்கிற கட்சிக்கு 20 இடம் கொடுத்திருப்பதே அதிகம் என்பதுதான் எனது கருத்து. ஒரு இடத்தில் கூட நிற்கவும் வெல்லவும் வாய்ப்பே இல்லாத ஒரு கட்சிக்கு 20 இடங்கள் கொடுத்திருப்பதன் மூலம் அதிமுக ஒரு மிகப்பெரிய இமாலய தவறை செய்திருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி ஒரு வகையில் சொல்ல போனால் கொள்கை சார்ந்து, லட்சியம் சார்ந்து, மண் சார்ந்து, மொழி சார்ந்து சிந்திக்கிற கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு எல்லா இடங்களையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற பாஜக கட்சியினுடைய அந்த பகாசுர வெறிக்கு அதிமுக இன்றைக்கு பலியாகி இருக்கிறது. ஆகவே 43 இடங்கள் திமுகவிற்கான வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. 6 இடங்களில் மதிமுக
உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு ஒப்புக்கொண்டதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிலான இந்த நெருடல், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை விரைந்து முடிவதற்கான ஒரு வாசல் இதன் மூலம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மதசார்பற்ற அணி என்கிற இந்த ஃப்ரேமுக்குள் இருக்கிற எந்த கட்சியும் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. ஆகவே காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை விட அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்பதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களினுடைய அறிக்கை தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நெருடல் இருந்தாலும் இன்றோ நாளையோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சியும் திமுக தலைவர் கையெழுத்திட்டு கூட்டணி இறுதி செய்யப்பட்டு நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திருச்சி மாநில மகாநாட்டை போல் நடைபெறுகிற மாபெரும் பொதுக்கூட்டம் ஒரு வெற்றி கூட்டமாக வெற்றி. இந்த தேர்தலில் ஒரு புதிய தன்மை என்னன்னா, கட்சி தொடங்கின இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் மதிமுக திமுக அணியில் இடம்பெறுது. இதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்தாலும் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் இடம்பெறுது. உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு திரு வைகோ ஒப்புக்கொண்டு முன்வந்திருக்கிறார். அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாரு. பாஜக தன் சக்தியை மீறி, தனக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லாம் இருந்தும் கூட 20 இடங்கள் போதும், திமுக கூட்டணியில் 21 இடத்துல போட்டியிட்ட ஒரு கட்சி இப்போ 20 இடம் போதும்னு ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச்சுக்கு வந்திருக்காங்களா? திரு வைகோ அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டி அப்படின்ற ஒரு முடிவு அவருடைய தொண்டர்களால் எப்படி பார்க்கப்படும்? அதை தொண்டர்கள் மிக எளிதாக ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல, பிஜேபி கட்சிக்கு 20 இடங்கள் என்று அவர்கள் இறங்கி ஒண்ணு வரலையே. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத கட்சிக்கு 20 இடங்களை இன்றைக்கு அதிமுக கொடுத்திருக்கிறது. இது கூட நிர்பந்தம், நெருக்கடி, அழுத்தம், அதிகாரத்தின் மூலம் வந்த அழுத்தம், இதன் மூலமாக இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு கலைஞர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த காலத்திலிருந்து ஒரே திசையில் பயணிக்கிறது. 2 தொண்டர்களுக்கும் வேறு வித்தியாசம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜக என்கிற கட்சி காலூன்றிவிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒற்றை புள்ளியில் எல்லா கட்சிகளும் இன்றைக்கு சங்கமமாகின்றன. ஆகவே மதிமுக தொண்டனுக்கு இதில் மனக்குறை இருக்கும் என்பதற்கு வாய்ப்பில்லை. 6 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்பதே அவர்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். 6 தொகுதிகளில் வென்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தன்னுடைய பயணத்தை தொடருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். திரு டி. ராமகிருஷ்ணன், 3வது அணி அப்படின்னு வரும்போது இந்த முறை ஒவ்வொரு தேர்தலையும் 3வது அணி பேசப்படும். ஆனால் இந்த தேர்தலில் திரு ப. சிதம்பரம் சொல்லக்கூடியது ஒரு சேனர் வாய்ஸ், அவருடைய அனுபவத்திலிருந்து பட்டறிவிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. காங்கிரஸில் இருக்கக்கூடிய சலசலப்புக்கு யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கோங்கப்பா அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமான்றது ஒன்று. பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஏற்றுக்கொண்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்ததுன்றது 2வது. 3வது உங்கள்கிட்ட கேட்கிறது, சிபிஎம் அண்ட் வைகோ இவங்க கடந்த தேர்தலில் மாற்றுக்கு முயற்சி செய்த மக்கள் நல கூட்டணி அமைத்த தலைவர்கள். திமுகவோட உடன்பாடு வருவதற்கு முன்பு கூட, நேற்றும் முதல் நாளும் கூட 3வது அணின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு திரு வைகோவும் சொன்னார். இப்போவும் மார்க்சிஸ்ட் கட்சியோட திரு கே. பாலகிருஷ்ணனும் சொல்கிறார், 3வது அணின்ற எஃபர்ட்டுக்கு நாங்கள் போகலை, அந்த கமல்ஹாசன் அழைத்தாலும் சரி யார் அழைத்தாலும் அதுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடந்த கால படிப்பினை தந்த பாடமா, அல்லது களம் இந்த எதிர்த்தரப்பு சிதறுனா அதிமுக பாஜகவுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும் அப்படின்ற ஒரு அனுபவத்திலிருந்து அவங்க அந்த பக்குவப்பட்ட நிலையிலிருந்து இந்த கருத்தை சொல்கிறாங்களா? பக்குவப்பட்ட நிலை, நீங்க இப்ப 2016 எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது மக்கள் நல கூட்டணி வந்தது. மக்கள் நல கூட்டணி அந்த தேர்தலுக்கு முன்பு இப்போதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அது 15% பெற்றுவிடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது 6.06%.
இப்போ இதுல என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து 6.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 70% மக்கள் ஓட்டு போட்டா கூட 4.4 கோடி ஜனங்க ஓட்டு போட போறாங்க. சோ இதுல நீங்க அதாவது எனக்கு 20 லட்சம் ஓட்டு வாங்கு ஒரு காலத்துல 20 லட்சம் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை. ஆனா இன்றைக்கு அவ்வாறு இல்லை. பாத்தீங்கன்னா 5% தான் இருக்க போகுது. சோ அதனால நீங்க புள்ளி விவரங்களுக்கு நான் 5% பெற்றிருக்கிறேன், 6% பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது எந்த விதத்திலையும், ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்னு சொல்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதுல வந்து நீங்க வெற்றி பெற முடியாது. தேர்தல் அரசியல்ல நீங்க வெற்றி பெறாமல் நான் அப்படி நிக்கிறேன்னா நிக்க வேண்டியதுதான், நின்றுட்டே இருக்கலாம். ஓகே, இப்ப சீமானும் நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சோ என்னை பொறுத்தவரையில் அந்த திமுக அதிமுக கூட்டணிக்கையோட சம்பந்தப்படுத்தாதவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டணியில் நின்றால் ஏதாவது ஒரு சில இடங்களை வெற்றி பெற முடியும். ஆனா நீங்க அது செய்ய மாட்டேன், அதுலயும் பிரிஞ்சு இருப்பேன்னா நீங்க நல்லா பிரிச்சுக்கலாம். அதனால அதுல வந்து திமுகவும் அதிமுக 2 கூட்டணிகளுக்கு தான் சாதகமே தவிர, இவர்களை யாரோ ஒரு இடத்துல இவங்க வெற்றி பெறுவதற்கு தான் உதவி செய்வார்களே தவிர, மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. இப்போ கடந்த முறை நீங்க பாமக எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்க வந்து 232 தொகுதி நின்னாங்க. ஓகே, இப்போ அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 20 இடங்கள்ல டெபாசிட் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடிஞ்சது. 50,000 வாக்குகள் 5 இடங்கள்ல தான் பெற்றாங்க. நீங்க 50,000 வாக்குகள் 5 இடங்களை பெற்றும், பட் ஆனா ஒரு இடமும் ஜெயிக்கல. இதுதான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் இருக்கிற அந்த சைஸ் ஆஃப் தி எலக்ட்ரேட், அதுக்கு வந்து இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டதுனால உங்களுக்கு எந்த விதமான போகஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவாயிடுது. சோ அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க வந்து தனியாக நின்று அதாவது தனியாக தான் இந்த திமுக அதிமுக அல்லாத கூட்டணிகளை இருந்து நீங்கள் தேர்தல் களத்தை சந்திப்பீர்கள் என்றால் அதுக்கு உங்களுடைய அதீத நம்பிக்கையை பார்த்து நான் பாராட்டலாம், வியக்கலாம். பட் ஆனால் வெற்றி பெறுவார்களா என்றால் என்னால் அது நிச்சயமாக சொல்ல முடியும். கடந்த அனுபவங்கள் அந்த மாதிரி எதையும் கொண்டு போகல. 77ல ஒரு சம்வாட் ஒரு 3 கார்னர் கான்ட்ரஸ்ட். பட் 77 என்பது ஒரு காலகட்டம். அப்போ எம்ஜிஆர் முதல் தரமா பொது தேர்தல் நிக்கிறாரு. ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்ப பிஜேபிக்கு ஒதுக்கின இடங்கள் அப்படின்றது அவங்க சக்திக்கு ஏற்றதா, மிகையானதா, குறைந்ததா, ஒரு பிராக்டிக்கல் பிராக்மேட்டிக் அப்ரோச்சுக்கு அந்த கட்சி வந்திருக்கா? அதிக இடங்கள்ல நின்னா அதுவே பிஜேபி மீது அதிமுக தொண்டர்களே வெறுப்படைஞ்சிருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து கூட ஒரு தரப்புல முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க டிஆர்கே? அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீங்க 2001 சொன்ன மாதிரி 21 இடங்கள் இருந்தாங்க. அப்போ வந்து வேற யாருமே பெரிய திமுகல வந்து திமுக தலைமையிலான கூட்டணி இல்ல, பாஜக தவிர மற்றதெல்லாம் மீது மிக சிறிய சிறிய கட்சிகள். அதனால அவங்களுக்கு 21 இடங்கள் கொடுக்கப்பட்டன. இப்பொழுது நீங்க உங்களுக்கு இவங்க இருக்காங்க, பாமக இருக்காங்க, தேமுதிகவும் சேரும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல 20 இடங்கள் பெற்றிருப்பது என்பது ஒரு கணிசமான எண்ணிக்கை ஒன்று. அதாவது 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு 5x4 அப்படிங்கிற கணக்குல அதை கொடுத்திருக்காங்க 20. ஆனால் என்னை விட அதை விட என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்க ஏன்னா அவர்கள் பல இடங்கள்ல இப்போ நிற்பதாக அவர்களே இப்போ பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். சோ அந்த இடங்கள் எல்லாம் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறாங்க போல் இருக்கு. அதுல ஐ திங்க் அவங்களுக்கு கேட்கிற பல இடங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் நான் எனக்கு அந்த மாதிரிதான் தெரிகிறது. சோ அதனால நம்ம ஜெயிக்கிற தொகுதிகள்ல நம்ம கொடுத்துட்டாங்கன்னா மொத்த எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அது நம்மளுக்கு இதுவா இருக்கும், நிறைவாக இருக்கும், மனநிறைவை கொடுக்கும்னு. இரண்டாவது, இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு திமுக அதிமுக கூட்டணி அல்லாத ஒரு கட்சி இருக்கிற முக்கிய நபர் அவர் என்ன சொல்றாருன்னா, 20 இடங்கள்ல அவங்க பல இடங்கள்ல ஜெயிக்க போறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் எனிஹவ், பட் த பாயிண்ட் இஸ் என்ன, இப்ப மெசேஜ்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த எண்ணிக்கை குறைவா அப்படின்னு நினைத்து கொண்டார் என்றால் அவர்கள் வெற்றி அந்த 20 இடங்கள்ல பல இடங்களை வெற்றி பெறுவாங்கிற ஒரு தோற்றம் பார்வை இப்பொழுது இருக்கிறது பலரிடம். அதாவது அவங்க கட்சி சாராதவர்கள் கூட அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது. நடைபெறுமாங்கிறது நம்ம பார்த்தோம். பட் அந்த தோற்றம் கிடைத்திருக்கு. அந்த அளவிற்கு அந்த கட்சிக்கு அது ஒரு வெற்றி தான் நான் சொல்றேன். அது ஒரு தோற்றம் கிடைக்கிறதே வெற்றிகரமான தோல்வி அப்படின்றத விட தோற்றம் கிடைப்பதே வெற்றி அப்படின்ற ஒரு பார்வைக்கு நகர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு அரசியல தோற்றம் முக்கியமானதாக இருக்கிறது, பார்வை முக்கியமானதாக இருக்கிறது. சோ அதனால இப்பொழுதைக்கு நீங்க தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த சமயத்தில் விவாதிப்போம். பட் இன்றைய நிலவரத்துல அவங்களுக்கு அது
ஆமா குறைவான அது 20 தொகுதிகள் என்பதை விட அவர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெறுவார்கள், அதாவது நிக்கிற இடங்கள்ல நிறைய இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு தோற்றத்தை அந்த அந்த கட்சி கொடுத்திருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு வெற்றி என்று நான் சொல்றேன். சரி, மக்கள் என்ன தீர்ப்பை எழுதுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சியும் தன்னோட தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்குது அப்படின்ற ஒரு கோணத்திலிருந்து திரு டிஆர்கே சொல்றாரு. நிறைய இடங்கள்ல போட்டியிடுறதை விட அவங்களுக்கு எங்க வெற்றி பெறுவாங்களோ அந்த இடத்தை மட்டும் வற்புறுத்தி கேட்டு எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. காங்கிரஸும் தமாகவும் இன்னமும் முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கு. இந்த இழுபறிக்கு பின்னால் என்ன இருக்கு? உங்க கட்சியோட இழுபறிக்கு பின்னால் என்ன இருக்கு? காங்கிரஸுடைய நிலைப்பாடும் திரு சிதம்பரம் சொல்லக்கூடிய அறிவுரையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு முன்னாள் காங்கிரஸ்காரரா? இல்லை, ஏற்கனவே இருந்த அனுபவங்களின் அடிப்படையிலே 3வது அணி 1989ஆம் ஆண்டு தலைவர் மூப்பனாரை முதலமைச்சர் என்று முன்னிலைப்படுத்தி அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் அதிமுக 2ஆக பிளவுபட்ட நேரத்திலே முதலமைச்சராக மூப்பனார் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்த நேரத்திலே 27 இடங்களிலே மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடிந்தது. எனவே சிதம்பரம் அவர்கள் அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே 3வது அணி என்பது அது விடலுக்கரைத்த நீர் என்று ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய அனுபவமும் நண்பர் ஆளூர் ஷானவாசுடைய அனுபவமும் மக்கள் நல கூட்டணியை அமைத்து அதிலே நாங்கள் பட்ட படுதோல்வியை எங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணியிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அதிமுகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் இடையிலே எந்த விதமான சுணக்கமோ அல்லது இடையூறோ இல்லை. ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓபிஎஸ் இவர்களுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக கூட்டணி இருக்கின்ற எந்த கூட்டணி கட்சியும் அறிவிப்பதற்கு முன்னாலேயே எங்கள் கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்தவர் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் வாசன் அவர்கள். எனவே எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இடங்களை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முடிவு கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு தேமுதிக பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. எங்கள் தலைமையின் சார்பிலே ஏற்கனவே 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இறுதி பேச்சுவார்த்தை என்பது தலைவர் வாசன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து இறுதி செய்ய இருக்கிறார். எனவே எங்களுடைய அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து இணக்கமான முறையிலே நீடிக்கும். எங்களுக்கு மரியாதைக்குரிய இடங்களை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில் கௌரவமான இடங்களை பெறுகிறோம், மரியாதைக்குரிய வகையில் எங்களுக்கான இடம் ஒதுக்கப்படும், எங்கள் செல்வாக்கை அறிந்து அதற்கேற்ப இடங்கள் ஒதுக்கப்படும் சொல்கிறாங்க. மரியாதை, கௌரவம், செல்வாக்கு அப்படின்றதுக்கு கேட்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையும் கொடுக்குறவங்களுக்கு இருக்கிற பார்வையும் முரண்படுறதை தான் இந்த இழுபறியில் நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு அந்த இழுபறியே எதுவும் இல்லைங்க. ஏன்னு சொன்னால் ஒப்பந்தம் கையெழுத்தாகலையே சார். சார், இப்போ இந்த தேமுதிகலாம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சார். இப்போ நீங்கள் காங்கிரஸ் கூட தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகலை, அதுதான் பேசுகிறோம். ஏன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு அவங்க சக்தி தெரியல. இன்னைக்கு காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் காணாமே போயிருக்கிற ஒரு கட்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ தொகுதிகள் வேணும், அவ்வளோ தொகுதிகள் வேணும் தேவையில்லாமல் பார்கெயின் பண்ணுவது மறைமுகமாக இவர்களை யாரோ ஆட்டி வைக்கிறார்களோ என்ற சந்தேகத்தை தான் காங்கிரஸ் கட்சி மேலே உருவாக்க முடியும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் 41 இடங்களை வாங்கி 8 இடங்கள் தான் வெற்றி பெற்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலம் தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கின்ற பொழுது மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்திக்கவே மறுத்துவிட்டார். தலைவர் மூப்பனாரிடம் 47 தொகுதிகளை கொடுத்து அதில் 15 தொகுதிகளை பிரித்து உள்ஒதுக்கீடு கொடுத்தார். அப்போ உள்ஒதுக்கீடு காங்கிரஸ் ஏன்னா அவர் இருந்த கட்சின்றதுனால அதுக்கு மரியாதை போயிடக்கூடாதுன்னு உள்ஒதுக்கீடு கொடுத்து தலைவர் மூப்பனாரே வாங்கி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு தான் ஜெயலலிதா காங்கிரஸ் சம்மதிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் பின்னாடி இருந்து இயக்குறாங்களோ வேற நோக்கம் இருக்கும்னு எப்படி சந்தேகிக்கிறீங்க? ஏன் சந்தேகிக்கிறேன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய வாதப்படி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் என்ற கணக்கில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தராங்க. உங்களுடைய கணக்குப்படி 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் கட்சியில் இருக்காங்க. 8 3 24, இப்போ 18 ஏதோ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி போய் ஒரு 20 தொகுதிகளுக்கு கூட நீங்கள் வரலாம். அது இல்லாமல் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு தேவையில்லாமல்
ஒரு கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நாடகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி நடத்தி தொண்டர்கள் மத்தியில் இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு எண்ணத்தை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்குவதன் மூலமாக நீங்கள் என்னதான் ஒட்ட வச்சாலும் கூட அந்த தொண்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் இருப்பான். ஸோ அழகிரியோட கண்ணீரை நீங்க சந்தேகிக்கிறீங்க, அது கூட்டணியோட கெமிஸ்ட்ரியை பாதிக்கும்னு கண்டிப்பா. ஏங்க, அதாவது ஆரம்பமே அபஸ்வரமா இருந்தா அது எப்படி வந்து சரியா வரும்? நீங்க ஒரு இணக்கமான இப்போ போறாங்க, விடுதலை சிறுத்தை போறாங்க, 6 தொகுதிகள், அவங்களுக்கு வருத்தம் இருக்கு, அவங்க தொண்டர்கள் கொதிக்கிறான், இருந்தாலும் கூட அவங்க ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் 6 தொகுதியை ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மதிமுக இன்னைக்கு வந்து 6 தொகுதி அவங்க ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. எங்கள் கூட்டணியில் அதே மாதிரி 23 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி, 20 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி. இப்படி ஒரு இணக்கமாக இருந்தால் தான் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியும். ஆரம்பத்திலேயே வந்து ஒரு இழுபறியா 2 பேருக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் அந்த கூட்டணியில் மக்கள் மத்தியிலே நம்பிக்கை போயிடும். அந்த கூட்டணியின் மீது ஏதோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையா, அவங்க வந்து தொகுதி பங்கீட்டில் இவங்க விலகி இருக்காங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை கண்ணீர் வடிக்கிறாரு, இதெல்லாம் வரும்போது இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா இந்த கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு உருவாக்கும். கண்ணீர் வடிக்கிறாருன்னா கட்சிக்காரங்க மத்தியில் அவர் வந்து நான் தழுதலுக்கு பேசினார்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆமா, அது கட்சிக்காரங்க வந்து ஏன் குறைவான சீட் வாங்கிட்டீங்க அப்படின்னு அவர் மேல பாஞ்சிருவாங்களோன்றதுக்கு அவர் வந்து முன்கூட்டியே விண்ணப்பம் போடுறதா கூட அது இருக்கலாம். நான் ஆளூர்கிட்ட வேற ஒரு கருத்தை கேட்கணும். திரு டி ராமகிருஷ்ணன் சொன்னது ஒரு கவனத்துக்குரிய ஒரு புள்ளி. எவ்வளவு இடம் கிடைச்சாங்க அப்படின்னா 2001 திமுக கூட்டணியில் கட்சியே கிடையாது. 2 கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மிக முக்கியமான கட்சிகள் எல்லாமே தமாக, காங்கிரஸ், இன்ஃபேக்ட் பாமக எல்லாருமே வந்து மதச்சார்பற்ற அணி அப்படின்ற ஒரு அணி அப்படின்னு சொல்லி திமுகவோட பிஜேபி கூட்டணி இருந்ததுனால எல்லாருமே அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. அன்றைக்கு இருந்த பெரிய கட்சின்ற முறையில் 21 அப்போ கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ 20ன்றது ரீசனபிள். இன்னொன்று அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதின்னு கேட்டு வாங்குறாங்க, அது கேட்டு கொடுத்துருவாங்க. அது அந்த தொகுதி செலெக்ஷனில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ பிஜேபிக்கு வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு சித்திரத்தை, தோற்றத்தை அவங்க நம்புறது மட்டும் இல்லை, அப்படி உருவாக்கவும் செஞ்சுருக்காங்க, பலர் அதை ஏற்கவும் செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் 20க்கு 0 போடுறீங்க, அவர் 20க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றார். இல்லை, பாசிபிலிட்டிஸ் எப்போ இருக்கும்னா, எப்போ மதசார்பற்ற வாக்குகள் பிரியுதோ அந்த இடத்துல பாஜகவினுடைய வெற்றி முகிழ்க்கும். அதுக்கு கன்னியாகுமரி ஒரு சான்று. கன்னியாகுமரியில் வந்து திமுக காங்கிரஸ் தனித்து நிற்கும்போது, திமுகவோட இடதுசாரிகள் சேராமல் அவங்க தனித்து நிற்கும்போது அதுக்கு நடுவில் பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்குது. அப்படி தான் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அது 2 முறை வெற்றியுமே அப்படி தான். ஒரு முறை திமுகவோடு அணி சேர்ந்ததனால் வெற்றி பெற்றார், இன்னொரு முறை திமுக காங்கிரஸ் பிரிந்ததனால் வெற்றி பெற்றார். ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இல்லை. இன்றைக்கி வந்து அதிமுகங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த நிலைமையில் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே தென் மாவட்டம் முழுக்க அமமுகவினால் ஏற்பட்டிருக்கிற இழப்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 1. 2வது, கோவையை எடுத்துக்கிட்டாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சரிவை தான் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இடதுசாரிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. லட்ச வாக்குகளை நம்ம பெற்றிருக்கிறோம், திமுக அணி பெற்றிருக்குது. இந்த இடத்துல இப்போ பாஜகவின் மீது தான் வெறுப்பே இருக்குது. அதிமுகவினருக்கே மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது. இந்த கட்சியை இந்த அளவுக்கு வந்து சீர்குலைத்து விட்டது பாஜக, தன் சொல்படி ஆட்டுவிக்கிறது அப்படிங்கிற வெறுப்பு அதிமுக தொண்டர்கள்ட்ட கிரவுண்டில் இருக்குது. அதிமுகவினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் பொறுமிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளால, இந்த அளவுக்கு வந்து பாஜகவினுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் பாஜகவுக்கு எதிரான வெறுப்பு இருக்குது. கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகலையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது பாஜக எப்படி ஜெயிக்கும்? பாஜகவை சேர்த்து கொண்டிருப்பதனால தான் இன்றைக்கி அதிமுக வந்து ஜெயிக்க முடியாதுன்னு எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. அதிமுக மட்டும் தனியாக நின்றிருந்து வேறு பாஜக தவிர்த்து வேறு ஒரு கூட்டணியை கட்டியிருந்தால் இந்த தேர்தலுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு டஃப்பாக இருக்கும், போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ பாஜக இருப்பது தான் அதிமுகவுக்கு வந்து அதனுடைய வெற்றியை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்க போகுது, திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறது எதன் அடிப்படையில்னா பாஜக இருப்பதனால. இது அதிமுகவை உணர்ந்து தானே கடந்த காலங்களில் செயல்பட்டது. வேலூர் தேர்தலில் வந்து ஏன் பாஜகவை பிரச்சாரத்துக்கு கூட்டு போகல? அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தாக்கம் காலகட்டத்தில் இருந்தது மாதிரியான ஒரு எதிர்ப்புணர்வு இல்லை அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருதி இருக்கலாம். பொதுவாக கட்சி தலைமை அலுவலகங்களில் பேச்சு நடக்கும். ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தில் தான் எல்கே அத்வானி வந்தாலே சந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில். இப்போ அமித்ஷா இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் பார்க்குற ஒரு பார்வையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். நட்சத்திர விடுதிகளில் இந்த சந்திப்புகள் நடக்குது. இதெல்லாம் வந்து வேறு மாதிரியான சமிக்ஞைகளை தரும். கடந்த காலத்தை விட
சூழல் மாறி இருக்கு, பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்கியூமெண்ட்டை நீங்க மறுக்கிறீங்க. இல்லை, பாஜக வளர்ந்துருக்குதுன்னு சொல்கிறத விட அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லணும். ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயோ எந்த காலத்திலையும் அதிமுகவில் வந்து ஒரு மத்திய அமைச்சரை வரவேற்பதற்கு முதலமைச்சர் போய் நின்னது கிடையாது. அதிமுக கீழே இறங்கி இருக்குது. பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அதிமுக தன்னுடைய ஆளுமையற்ற தன்மையால கீழே இறங்கி போகுது. ஆளுமைன்னு எடப்பாடியை சொல்றாங்க, நீங்க ஆளுமையற்ற தன்மை அதுக்கே பலூன். அதுதான் எந்த காலத்துல தமிழ்நாடு களத்துல அப்படி நம்ம ஒரு மத்திய அமைச்சரை வரவேற்கிறதுக்கு முதலமைச்சர் போய் காத்து கிடந்ததை என்னைக்கு பார்த்தோம்? நாம ஒரு பாஜகவினுடைய ஒரு பொறுப்பாளர் வர்றதுக்கு வந்து போய் அதிமுக காரங்க கொடியோட போய் நின்று வரவேற்றதை எந்த காலத்துல பார்த்தோம்? நீங்க ஜெயலலிதா அம்மையார் தன் வீட்டுக்கு மோடியை வர வைத்து பார்த்தாரு நீங்க சொல்றீங்க. ஆனால் அதிமுக காரங்க கொடி எடுத்துட்டு போயிட்டாங்களே. அப்ப இது வந்து அதிமுகவினுடைய சரிவு. இதுதான் அதிமுக காரங்களை மிகப்பெரிய காயப்படுத்திக்கிட்டு இருக்குது. என்ன இப்படி கொண்டு போய் இந்த 2 பேரும் கட்சியை இப்படி பாலா ஆக்கிட்டாங்களா அப்படிங்கிற கோபம் இருக்குது. அதுக்கிடையில் இன்னுமே இந்த சசிகலா அம்மையாருடைய கடிதம் அதுவே பல 1000 செய்திகளை சொல்லுது. எவ்வளவு பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகி இப்படி ஒரு கடிதத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. அது உண்மையான கடிதம் தானா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அழுத்தங்கள் இருக்குங்கிறதெல்லாம் கிரவுண்ட்ல எல்லாம் அது போய் சேர்ந்துருக்குது. அதிமுக இறங்கி போனது ஒன்று, சசிகலா ஒதுங்கினதுக்கும் நீங்க பிஜேபியோட தான் போய் முடிச்சு போடுறீங்க. ஆமாம், சசிகலா அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு யார் காரணம்? அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு அந்த கட்சி முடிவெடுத்துருச்சுல 4 வருஷத்துக்கு முன்னாடி சார். ஆமா, இப்ப மட்டும் என்ன? இப்ப ஒதுங்கிறதுக்கு எப்படி நீங்க அவங்கள ப்ளேம் பண்ண முடியும்? இப்ப மட்டும் என்ன? பாஜகவினுடைய தலையீடு இல்லாம அதிமுக ஒரு அணு ஆசையாது. அப்புறம் இன்னொரு முக்கிய ஒரு அரசியல்வாதி உயிர்ப்போட இருக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்கு அது லெட்டர் பேடு கட்சியோ சாதாரண கட்சியோ பெரிய கட்சியோ அவங்க உயிர்ப்போட ஒரு கட்சி இருக்குன்னு காட்டுறதே தேர்தல் நேரத்தில் தான். தேர்தல் நேரத்திலேயே நான் வரமாட்டேன், நான் பிரார்த்தனை பண்றேன், நீங்க ஜெயிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு கட்டத்தை பார்க்குறோம். அந்த கடிதத்தை விழுந்தடிச்சு வரவேற்கிறது யாரு? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அந்த கடிதத்தை கொண்டாடி தள்ளின ஒரே ஒரு கட்சி ஒன்றுனா பிஜேபி தான். அது தினகரனும் அதே மாதிரி முடிவெடுக்கணும்னு பிஜேபி தலைவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அதில்? அப்போ அது நம்ம புரிஞ்சிக்க முடியுதுல்ல அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பாஜக மேலே பழைய வெறுப்பெல்லாம் இப்போ இல்லை, பழைய வெறுப்பெல்லாம் இல்லைன்னு. எந்த வெறுப்பை பாஜக தன்னுடைய செயலால் தொடச்சிருச்சு? ஜிஎஸ்டியை வந்து உரிய பங்கை கொடுத்து தொடச்சிட்டாங்களா? நீட்டு விலக்கு கொடுத்து தொடச்சிட்டாங்களா? 7 பேர் விடுதலைக்காக ஒப்புதல் அளிச்சிட்டாங்களா? தமிழ்நாடு வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையாவது ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதை சரி செய்து கொடுத்துட்டோம், எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுத்துட்டாங்களா? எதையாவது ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் அங்கங்கே தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. முன்னாடி அவர் 2014 பிரதமர் வேட்பாளராக வரும்போது பிரதமர் வேட்பாளராக இருந்த போது ஹிந்தியில தான் ஓட்டு கேட்டார். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்கிலீஷ்ல பேசுறாரு, திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு, திருக்குறள் தமிழ் மீதான ஔவையார சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவங்க அணுகுமுறையில் உள்ள மாற்றம். அது அணுகுமுறையில் மாற்றம் இல்லை, அந்த அணுகுமுறை அப்படியே தான் இருக்குது. அது வாயால் வடை சுடுவது என்று சொல்வார்கள், அது மாதிரி ஒரு அணுகுமுறை தான் அது. ஆனால் செயலால் என்ன பண்ணியிருக்கிறாரு? செயலுங்கிறது நீங்கள் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் தமிழை கொண்டு போய் சேர்க்கணும்னா மத்திய அரசினுடைய நிதி பங்கீடு முக்கியமானது. அதில் நிதி என்ன கொடுத்துருக்கீங்க? இதுவரைக்கும் எந்த பட்ஜெட்டில் தமிழுக்கு நீங்கள் தாய்மொழி வழி கல்வின்னு கல்விக் கொள்கையில் சொல்கிறீங்க. அப்போ தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்கணும்னா ஒவ்வொரு மொழிக்கும் இந்தியாவில் உள்ள 22 மொழிகளுக்கும் நீங்கள் வந்து நிதியை ஒதுக்கணும்ல. ஆனால் ஹிந்திக்கு சமஸ்கிருதம் ஒதுக்கிறீங்க. இப்போ செயலால் ஒன்றுமே இல்லையா? நீங்கள் செயல்பூர்வமாக ஒன்றுமே தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம வெறுமனை தேர்தல் நேரத்தில் வந்து ஏற்கனவே போடப்பட்ட திட்டத்தை திரும்ப அடிக்கல் நாட்டுறது, ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆன திட்டங்களுக்கு வந்து பேர் வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு ஒரு பம்மாத்து செய்கிறாங்களே தவிர நீங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவும் செய்யல. தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவிடம் 60 இடங்களை கேட்ட பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டிருப்பது எதை காட்டுகிறது என்று நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம். நேயர்கள் பலவாறான பதில்களை சொல்லியிருக்காங்க. எப்படியாவது எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதற்காக அப்படின்னு 22% பேரும் தேர்தலுக்கு பிந்தைய கணக்கை மனதில் கொண்டு இந்த சீட்டுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்கன்னு 21% பேரும், கன்னியாகுமரி எம்பி சீட்டு கிடைச்சதுனால இந்த முடிவு என்று 6% பேரும், இதுவே அதிகம் அப்படின்றதுனால என்ற கருத்தை 51% பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவே அதிகம் என்பது 51, எப்படியாவது எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பது 22, தேர்தலுக்கு பிந்தைய கணக்கு 21, குமரி எம்பி சீட் கிடைத்ததால் இது இணக்கம் என 6% நேயர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. திருமதி ராஜலட்சுமி, அந்த குமரி எம்பி சீட்டுங்கிறது அது எங்கள் சீட்டு தான். அது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஏற்கனவே களத்தில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 60 தொகுதி 75 தொகுதிலாம் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு 2 வருஷமாக 1 வருஷமாக இன்டென்சிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
அதனால நீங்கள் நினைக்க மாதிரி அவர் நம்ம பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர் தான் சரியாக சொன்னார். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்குது. அதில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே ஓட் பேங்க் பிஜேபிக்கு இருக்குது. ஷானவர் சொல்கிறார் தமிழ்நாட்டு என்ன செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி நலத்திட்டங்களில் ஷேர் நிறையா வாங்கியிருக்காது. எப்போவுமே தமிழ்நாடு வந்து அந்த மாதிரி ஒரு ஷேர் வாங்கிக்கிற வழக்கம் தான். ஷேர் வந்து யூஸ் பண்ணிக்க தெரியும் நமக்கு தான் தமிழ்நாட்டில். நீங்கள் எடப்பாடி ஆளுமையிலேன்னு எப்படி சொல்வீங்க? 4 வருஷமாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு நாட்டில் பெரிய தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து சென்றுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஒரு முழுமையான ஆட்சி கொடுத்துருக்காரா இல்லையா? இன்றைக்கி அவர் ஆளுமை இல்லை, அதனால் போய் நிற்கிறாங்கன்னா ஒரு ஜெயலலிதாவோட இது அன்னைக்கு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா அந்த அம்மாவுக்கு வேறு லெவல் ஈகோ ஜாஸ்தி, எல்லோரும் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்கன்னு அதை கமெண்ட் பண்ணாங்க. அப்படியே இன்றைக்கி இப்போ எல்லா தலைவர்களும் போய் பிரைம் மினிஸ்டர் வந்தால் ரிசீவ் பண்ணுறது வழக்கம் தான். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, இவருங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்ததை வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது அல்லது ஜனாதிபதி வரும்போது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் போய் ரிசீவ் பண்ணுறதுன்றது புரோட்டோகால். அது ஒரு மரபு ரீதியாக வழங்க வேண்டிய ஒரு மரியாதை. ஆனால் ஒரு உள்துறை அமைச்சரோ நிதி அமைச்சரோ வேற ஒரு பாதுகாப்பு அமைச்சரோ வர்றதுன்றது அவங்க தே ஆர் ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர். இன் சென்ஸ் சீஃப் மினிஸ்டரோட கீழே. ஆனால் ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்கள் தகுதிக்கு சமமான உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது ஏர்போர்ட்டுக்கு போய் அதிமுக தொண்டர்கள் கொடியோடு நின்று வரவேற்கிறது என்ன? அப்படி இது மரபுக்கு மீறின ஒன்று, தங்கள் தகுதிக்கு தங்களை தாழ்த்திக்கிற ஒன்றுன்னு ஆளுநர் ஷானவாஸ் விமர்சிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து இந்த கூட்டணிக்கு நோக்கி அவங்க ஒரு சுமூகமாக போயிட்டு இருக்காங்கிறத அதை காமிக்கிறது. இன்னைக்கு கூட்டணி வலுப்பெற்றிருக்கு, கூட்டணி முடிஞ்சிருச்சு. இப்போ காங்கிரஸுக்கும் டிஎம்கேயும் கூட்டணி இழுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு மதிமுக எங்கே போச்சுன்னே தெரியல. அவங்க சிம்பிள்லே நாங்கள் போட்டிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மெர்ஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மதிமுக டிஎம்கேயோட மெர்ஜ் ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வேண்டான்னு போகிறாங்களா, அவங்களுக்கு சீட் கிடைக்குதா கிடைக்கலையா, சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்க போகிறாங்களா என்னென்னு. எப்போவுமே காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த டிஎம்கே தோளில் தான் சவாரி பண்ணி எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டில் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது. இன்றைக்கி பேசுகிற ப. சிதம்பரமோ இல்லை அங்கே இருந்த டிஎம்கே மந்திரிகளோ அதை வாங்கி தந்ததும் கிடையாது. இது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கொடுக்கப்பட்டது வேற ஒரு பிரச்சனைனாலும் அதுவும் முக்கியம் தாங்க. மந்திரி பதவி மட்டும் கிடையாது, மீதி பதவிகள் இங்கே பரவலாக கொடுக்கப்பட்டால்தான் அந்த தமிழ்நாட்டுக்கு அங்கீகாரம் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ எல் முருகன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு முதல் தலைவர் வந்து அவர் வந்து எஸ்சி போர்டில் வைஸ் சேர்மனாக இருந்தார். இப்போ வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி எஸ்சி அணியை செட்டியை திறந்தவருக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. அது மாதிரி நீங்கள் சாலிசிட்டர் ஜெனரல் போஸ்ட்டு இந்த மாதிரி போஸ்ட்லாம் வரது வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு நானும் பார்க்குறேன். அவர் அதே தான் திருப்பி எல்லா டிவிலையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் 4 வருஷமா 3 வருஷமா அட்டார்னி ஜெனரல் ஆகிறதுனாலே, அட்வொகேட் ஜெனரல் ஆகிறதுனாலே, சொலிசிட்டர் ஜெனரல் ஆகிறதுனாலே என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டுக்கு ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்தாங்களா? தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல நம்ம வனத்துல நடத்துற மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் அவங்கள்ட்ட ஆல் இந்தியா கோட்டான்னு ஒன்று கொடுத்தா கவர்னர் சப்போர்ட் பண்ணிருக்காருங்களாங்க. கவர்னர் சப்போர்ட் பண்றதுக்கே போய் மற்ற எதிர்க்கட்சிகள் போராட வேண்டியதா இருந்துச்சு. உங்க கிரண்பேடி 100 கிலோமீட்டர்ல இருக்கிற பாண்டிச்சேரியில கிரண்பேடி 10% ரிசர்வேஷனுக்கு நாராயணசாமி சட்டம் போட்டு அமைச்சா கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்களே. இதே இடஒதுக்கீடு தர மாட்டேன்ட்டாங்களே. அது வேற விஷயங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் இந்த பீரியடில் தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட கவர்னரோட அங்கீகாரத்தோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிக்கல் சீட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து எடப்பாடியோட சாமர்த்தியமாக பிஜேபியோட சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். யாரும் எதிர்க்கலை. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அது பாஸ் ஆகும்போது ஏன் 7.5 தர்றீங்க? நீதிபதி கலையரசன் சொன்ன மாதிரி 10% கொடுங்க அப்படின்னு சொன்ன வாய்ஸஸ் தான் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் எதிர்க்கல. இப்போ எம்பிசிக்கு 20% கொடுத்தாங்க. அப்போ 1 இயருக்கு மட்டும் 10% மேலே கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ மற்ற எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, அடுத்தது வரும்போது எல்லாருக்கும் எத்தனை சதவீதம் கொடுக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை சொல்லணும். நீங்க இழப்பங்கீடியை பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்காக சொல்றேன் நான். அதனால இன்னைக்கு பிஜேபி வலுவாக இருக்கிறது. நீங்க வந்து 2001 நீங்க பாத்தீங்கன்னா 21 சீட்டு வாங்கணும், 2 தான் வெற்றி பெற்றோம். இன்னைக்கு 20 சீட்டு தான் வாங்கியிருக்கோம், 20 வெற்றி பெறுவோம். எல்லாத்துக்கும் கேண்டிடேட் ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது குரூப் போட்டு எல்லா பூத் போட்டு எல்லா இடங்கள்லையும் வேலை இருக்கிறது. இன்னைக்கு மோடிக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி பரம்பரையாக தலைமை தாங்கி வரும் கட்சி சோனியா காந்தி, இந்திரா காந்தி ஒருத்தராக வரிசையாக வரவேறிலிருந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வேற தலைவரே அவங்களுக்கு கிடைக்கலையா? ஏன் நம்ம ப. சிதம்பரத்துக்கு கொடுக்க கூடாதா? வேற யாருக்கும் கொடுக்க கூடாது? அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பரம்பரை கட்சி இருக்கு. ஸோ இந்த கட்சி ஓட்டுப்படக்கூடாது என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. ஆகையினால இது வந்து பிஜேபி வலுவாக அமையும். பிஜேபி கூட்டணி நிச்சயமாக ஜெயிக்கும், அறுதி பெரும்பான்மை பெறும். திரு நாஞ்சில் சம்பத் 3 அம்சங்களை திருமதி ராஜலட்சுமி சொல்றாங்க. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆளுமையான ஒருவராக வளர்ந்துட்டாரு, ஆளுமை இருக்கு அப்படின்னு சொல்ற
ஒரு கட்டமைக்கப்படுற ஒரு பிரச்சாரத்துக்கு அதிமுக கட்டமைக்கிற பிரச்சாரத்தை திருமதி ராஜலட்சுமியும் எதிரொலிக்கிறாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கு, மோடிக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்றது ஒன்று. மூணாவதாக கேட்க விரும்புகிறது ஆலூர் ஷானவாஸ் முன் வச்ச ஒரு கருத்து. ஆலூர் ஷானவாஸ் இந்த தேர்தல் மற்ற தேர்தல்களிலிருந்து மாறுபட்ட ஒன்று, அந்த கோணத்தோடு இதை அணுகணும்னு சொல்கிற ஒரு பார்வை. இந்த மூணை பற்றி உங்கள் கருத்து? அதாவது 100% இடஒதுக்கீட்டை இழந்துவிட்டு கலையரசன் கமிட்டி 10% கொடு என்கிற பரிந்துரையை ஏற்காமல் 7.5%க்கு எதிர்க்கட்சியினுடைய ஒப்புதலோடு உள்ஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒதுக்கீடு தந்தது ஆளுமையா? தமிழ்நாட்டினுடைய கவர்னரை போய் சந்தித்து இதுல கையெழுத்து போடுன்னு சொல்வதற்கு ஆண்மை இருந்ததா? எதிர்க்கட்சி தலைவர் கிண்டி ராஜபவனுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் நடத்தி 4 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்ட கவர்னரை 4 நாளில் கையெழுத்திட வைத்தது எதிர்க்கட்சியை தவிர எடப்பாடி பழனிசாமி கிடையாது. 2019 எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரை தோப்பூரில் நாடாளு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி விட்டு போகிறார். அன்னைக்கு எவ்வளவு? 1164 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. ஒரு அடிக்கல் நாட்டி விட்டு போய் இன்னைக்கு 21 தேர்தலை சந்திக்க போறோம். இன்னைக்கு அதனுடைய திட்ட மதிப்பீடு 2000 கோடி. அது ஜப்பான் உதவியோடு நடைபெறுகிற திட்டம். நான் கேட்கிற, உனக்கு ஏதாவது நீ தட்டி கேட்டியா? நீ ஏன் இப்படி ஒரு நிலவரம் நீ கேட்டியா? நீ 643 கோடி ரூபாய் பாடையில் இருக்கிற செத்து போன வழக்கொழிந்த சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிறது டெல்லி. 2019-20 வெறும் 7 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க தமிழுக்கு. தமிழை சிகரத்தில் கொண்டு வைத்து அதற்கு செம்மொழி தகுதியை வாங்கி தந்ததற்கு பிறகுதான் சான்ஸ்கிரிட்டுக்கே செம்மொழி தகுதி வந்துச்சு. இன்னைக்கு அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை முடக்கி போட்டிருக்காங்க. அது இயங்கவே முடியவில்லை, எதை செய்ய முடியல. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கட்சியே டெல்லியில இருக்கிற தலைமை மதிக்கலையே. கேரளாவிலே ஒரு இடத்துல மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. கேரளாவிலே இல்லாத பிஜேபி கட்சிக்கு மத்திய மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்காங்க முரளிதரனுக்கு. தமிழ்நாட்டில் இல கணேசனை கண்ணுக்கு தெரியலையா? அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா தான் இருக்காரு. சரி, தோற்று போறார். எங்கள் ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், அவருக்கு ஏன் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்க கூடாது? மக்களையே சந்திக்காத ஒரு பெருமாட்டிக்கு இந்தியாவுடைய நிதியமைச்சர் பதவியை கொடுக்கிற பிஜேபி கட்சிக்கு அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பதவி கொடுக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி காரனுக்கு கொடுக்க கூடாதா? என்னைக்காவது தமிழ்நாட்டை நீங்க மதிச்சிருக்கீங்களா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் இந்திக்கு இடம் இருக்கிறது, ஆங்கிலத்துக்கு இடம் இருக்கு, தமிழுக்கு ஏன் இடம் இல்ல கேட்டாரா முதலமைச்சர்? 20 இடம் கொடுத்திருக்கிறியே, நீ கொடுக்கலாமா? கடற்கரையில் நின்று கொண்டு சிம்மம் போல கர்ஜனை செய்தார் ஜெயலலிதா. நான் தவறு செய்து விட்டேன், வருகிற காலத்தில் எந்த நாளிலும் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று நாடறிய சொன்னார் ஜெயலலிதா. இன்றைக்கு ஊரறிய உலகறிய சந்து பொந்தில நின்று கொண்டு ராத்திரி போய் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறிய நீ. இதுக்கு பேர் ஆளுமையா? அடிமைத்தனம். இதுக்கு பேர் ஆளுமை கிடையாது. நீங்க என்னதான் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி ஏற்க மாட்டாங்க. ராஜலட்சுமி அம்மா சொல்றாங்க, மோடிக்கு செல்வாக்கு கூடி இருக்கு. கூடி இருக்கா? ரிஹானா, இன்றைக்கு ரிஹானா என்பவர் வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து ஒரு திட்டு போட்டதற்கு உலகத்தினுடைய புகழ்பெற்ற பாப்பு பாடையை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும் 10 கோடி பேர். இதுக்கு பேர் செல்வாக்கா? சுற்றுச்சூழல் ஆல்வர் கிரேட்டா, அவர் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள். இதற்கு பேர் செல்வாக்கா? தொடர்ந்து பேசலாம். ராஜலட்சுமி குறுக்கிட்டாங்க. திரும்ப ராஜலட்சுமி குறுக்கிட்டீங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே பண்ணல. அவர் சம்ம பண்றது ஒரு லைன்ல சொல்றேன். நீங்க கேரளாலையும் பிஜேபி படுதோல்வி அடைஞ்சு, தமிழ்நாட்டிலையும் தோல்வி அடைஞ்சு, கேரளாவில் இருக்கிறவருக்கு ஒரு மத்திய மந்திரி பதவி கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. வெளிமாநிலத்தில் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஒரு இல கணேசனையோ பொன் ராதாகிருஷ்ணனையோ மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கலாம்.
தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஒன்றும் செய்யலை, ஆனால் தமிழ்நாட்டு பிஜேபிக்கு அவங்க ஒன்றும் செய்யலை அதாவது அப்படின்னு இதுல ஒரு வந்து ஒரு விமர்சனத்தை புரிதல் நாஞ்சில் வந்து வைக்கிறார். தவறானது. இன்னைக்கு தமிழிசைக்கு கவர்னர் கொடுத்தாங்க, தெலுங்கானா கவர்னர் கொடுத்தாங்க, மறுபடியும் அவங்க பாண்டிச்சேரி கவர்னரும் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து பெருசாக யாருக்கும் கவர்னர் கொடுத்ததில்ல. அது ஒரு பெண்மணிக்கு பாண்டிச்சேரிக்காரர் பருக்கே கொடுத்துருக்காங்களே, பருக் மறைக்காயருக்கே கொடுத்துருக்காங்க, பாராமச்சந்திரன் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்தது இன்னொரு விஷயம், பாண்டி- நம்ம நிர்மலா பாண்டிச்சேரியில சீதாராமன் எதுக்கு அவர்கள் தமிழிசைக்கு? தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். நீங்க இன்சார்ஜ் பாண்டிச்சேரிக்கு போடணும்னா தமிழ்நாட்டு கவர்னர் தான் போட்டிருக்கணும். ஏன் தெலுங்கானா வரைக்கும் போறீங்க? அந்த சமயத்துல நமக்கு வந்து இலா கணேசனுக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க, ராஜ்யசபா எம்பி கொடுக்கதான் செஞ்சாங்க. நாங்களும் எல்லாரும் மறந்தப்படுறது தான். அது தமிழ்நாட்டில இருந்து இந்த எலெக்ஷன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மந்திரி கொடு நிச்சயமாக இப்ப ஜெயிப்பாரு, கட்டாயம் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆவாருங்கிறத எதிர்பார்க்கிறோம். சரி, திரு ராமகிருஷ்ணன், இந்த தேர்தல் அப்படின்றது ஏறத்தாழ 2 முனை போட்டியா இல்லை நிறைய பேர் களத்தில் இருக்கிற ஒரு கலவையான ஒன்றுக்கு போகுமா? மக்கள் நீதி மையம் ஒரு அணி அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதில் சரத்குமார் போய் சேர்ந்திருக்கிறாரு. யாருக்கு துணை முதலமைச்சர் அப்படின்றது இன்னும் அறிவிக்கப்படலை. ரவி பச்சமுத்து அவர் துணை முதலமைச்சர் பதவி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட போகிறாரா? சரத்குமார் முன்னிறுத்தப்பட போகிறாரா? ராதிகா முன்னிறுத்தப்பட போகிறாங்களா? இது எல்லாமே நமக்கு தெரியல. அவங்க கூட்டணி ஒரு இறுதி வடிவம் பெறும்போது அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். காங்கிரஸும் எங்கள் கூட்டணியில் இணையணும்னு அவங்க அழைக்கிறாங்க. மூத்த அரசியல் தலைவர் காங்கிரஸ்காரர் சிதம்பரம் அது வேண்டாம்னு புத்திமதி சொல்லியிருக்காரு காங்கிரஸ்காரங்களுக்கு. இந்த அணி எப்படி ஷேப் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க மக்கள் நீதி மையம், அப்புறம் வந்து அப்கோர்ஸ் அமமுக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த திமுக அதிமுக தலைமையில இல்லாத கூட்டணிகள் இருக்கின்ற கட்சிகள் ஒன்று. பட் ஆனால் அடிப்படையில் இது வந்து இந்த தேர்தல் களம் நீங்க பாத்தீங்கன்னா 2 அந்த பிரதான கட்சிகளினுடைய கிடையே இருக்காங்க. அந்த கூட்டணிகளுக்கு அந்த தலைமையில் இருக்கின்ற அந்த பிரதான கட்சிகளின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணிகளுக்குள்ளேயே இருக்கின்ற தேர்தல் அந்த போட்டியாகத்தான் நான் பார்க்கிறேன். மற்றவர்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு சில இடங்கள்ல அவங்க ஏதோ ஒரு கணிசமான வாக்குகளை பெறலாம். வெற்றி பெறுவார்களா என்பது மிக மிக கடினம். அதனால இது வந்து இட் இஸ் அகைன் இன்னைக்கு திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு எதிரான போட்டி. இதுக்கு மேல அதுல ஒன்றும் புதுசா என்னால சொல்ல முடியல. இந்த 2 கூட்டணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாக தான் இது சுருங்குது. மற்றவர்களும் களத்தில் இருப்பார்கள். ஓட்டப்பந்தயத்தில் முதல் இடத்துக்கு யார் ஓடுறதுன்றதுல இந்த 2 பேருக்கு இடையில தான் போட்டி. ஆனால் பந்தயத்தில் நிறைய பேர் பின்னாடி ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னாலும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கேட்ட அதே பரப்புரையை இப்போதும் கேட்கிறோமோ, அதே ஒரு ரீவைண்டு கேட்குறோமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அணி சேர்க்கையும் ஏறத்தாழ சிமிலராக இருக்குது, பேசுபொருளும் ஏறத்தாழ சிமிலராக இருக்க ஒன்றை பார்க்குறோம். இது எதை உணர்த்துது ராமகிருஷ்ணன்? இல்லை, அதாவது இப்போ இந்த பரப்புரை நீங்க பார்க்கும் பொழுது இப்போ நீங்க இந்த 2019 திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு பிரமாதமான ஒரு வெற்றியை பெற்றது. இப்போ அவர்களை பொறுத்தவரையில் அதே நம்ம அந்த 2019 நிலவரத்தையே தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டோம் என்றால் அது நம்ம வெற்றி பெறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏன்னா அது ஒரு வின்னிங் ஃபார்முலா, ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றி. ஓகே, நீங்க மார்ஜின்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண மார்ஜின் இல்லை, 3 லட்சம் 4 லட்சம் 4.5 லட்சம், சும்மா ஒரு அதாவது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்ஜின்ஸ் இருந்திருக்கு. மிகப்பெரிய இவங்க திருவள்ளூர்ல வேணுகோபால் தோத்து போனதோ, கரூர்ல தம்பிதுரை தோத்து போனதோ ஒரு சும்மா டிஸ்மிஸ் பண்ற ஒரு மார்ஜின்ஸ் இல்லை. ஸோ அவர்களே திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரையில் நம்ம அதே நரேட்டிவ், அதே அந்த பரப்புரையில என்ன நீங்க எடுத்துரைத்தீர்களோ அதையே கொண்டு போனால்தான் நாம் இதுவாக இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இதே தான் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி அவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல ஒரு தன்னை வந்து மிகவும் ஒரு உற்சாகப்படுத்தி கொண்டு மிகவும் ஒரு எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்கின்றேன், என்னுடைய அரசாங்கம் பல காரியங்களை செய்கிறது, அப்புறம் இந்த கொரோனால வந்து நாங்க என்ன மாதிரி எல்லாம் காரியங்கள் செஞ்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க அந்த 7.5%, அதற்கு பிறகு 1 year 10.5%, அப்புறம் வந்து கிராப் லோன் வெய்வர், நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த 7-8 மாதங்கள்ல அவர் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே இந்த 2019 தேர்தலில் அந்த நீங்க கேட்கிற மாதிரி அந்த பரப்புரையினுடைய ஒரு நீட்சி இதுல இருக்குங்கிறத மனசுல வைத்துக் கொண்டுதான் இதெல்லாமே செஞ்சிருக்காங்க. திரு டிஆர்கே, நீங்க சொல்றப்ப ஒரு முக்கியமான 2 உதாரணத்தை சொன்னீங்க. 2 முக்கியமான உதாரணத்தை சொன்னீங்க. ஒன்னு திருவள்ளூர், இன்னொன்னு கரூர்.
இது கரூர் வந்து திமுகவின் கோட்டை அல்ல. அங்கே போட்டியிட்டது இரட்டை இலையும் காங்கிரஸும். தம்பிதுரை ஒரு நாடறிந்த ஒரு தலைவர். அதிமுகவில் பல முறை பல தேர்தல்கள் களம் கண்ட ஒருத்தர். அதிமுக வேறு பிடித்த ஒரு பகுதி அது விராலிமலையில் தொடங்கி நீங்கள் கரூர் வரையிலும் அதிமுக மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிற ஒரு தொகுதி. அங்கே ஒரு ஜோதிமணி ரிலேட்டிவ்லி புதுமுகம். அவர் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது நம்ம பார்த்தோம். அதில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் விஜயபாஸ்கர் சுகாதார அமைச்சர், இன்னொருத்தர் போக்குவரத்து அமைச்சர். திருவள்ளூர்லையும் ஏறத்தாழ அதே 3 லட்சம். அது வேணுகோபாலும் முக்கியமான ஒரு வேட்பாளர். நாடாளுமன்ற அதிமுகவோட தலைவராகவே மக்களவையில் இருந்தவர். ஜெயக்குமார் திருவள்ளூர் தொகுதிக்கு தொடர்பே இல்லாதவர். தேர்தலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஊருக்கே போகிறாரு. அந்த வித்தியாசம் அப்படின்ற ஒன்று, அந்த 3 லட்சம் 4 லட்சம் வித்தியாசம்ன்றது வந்து இந்த 2 ஆண்டுகளில் அப்படியே மாறி போயிருக்குமா? அந்த அந்த சினரியோ அப்படியே மாறிடுச்சா? களத்தில் மாறிடுச்சுன்னு முதலமைச்சர் நம்புறாரா? அதாவது நீங்க அகைன் அது வந்து நீங்க பார்லிமெண்டரி எலெக்ஷன், அதாவது நீங்க அந்த 3 லட்சம் அந்த அதாவது நீங்க 3 லட்சத்தை நீங்க ஒரு 6ஆ பிரிச்சுக்கோங்களேன். ஓகே, எனியாவும் நீங்க சொல்ற மாதிரி அந்த மார்ஜின் வந்து வைட் மார்ஜின், அதாவது நீங்க சொல்றது மாதிரி நீங்க சொன்னதுதான் நான் மேற்கோள் காட்டினேன். ஆமா அதுதான். அதாவது இப்ப அசம்பிளி எலெக்ஷன்னால நான் சொல்ல வரேன். அதனால இப்போ அவங்க அதனாலதான் இந்த நடவடிக்கைகள்லாம், அதாவது இந்த மார்ஜின் வந்து ஒரு சாதாரண மார்ஜின் இல்லை என்பதை வெளிப்படையாக அஇஅதிமுக தலைவர்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், எடப்பாடி பழனிசாமி உட்பட, ஆனாலும் அவர்களுக்கு தெரியும் இது இந்த தோல்வி வந்து ஒரு சாதாரண தோல்வி அல்ல என்பது தெரியும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, வெள்ளூர் பத்தி சொல்றாரு, அப்புறம் விக்கிரவாண்டியில நாங்க ஜெயிச்சோம், நாங்குநேரில் ஜெயிச்சோம், அதெல்லாம் சொல்றது எல்லாமே அந்த தோல்வியுடைய தாக்கத்தை, ஒரு முக்கியத்துவத்தை நம்ம எவ்வளவு குறைச்சு சொல்லணுமோன்னு. அதனால அவருடைய தொகுதியில எடப்பாடியிலே அவர் கம்மி ஓட்டு தானே வாங்கினாரு. அவர் முதலமைச்சரா இருக்கும்போது சேலத்துல தோக்குறது முக்கியம் இல்ல, எடப்பாடி தொகுதியிலேயே அதிமுக ரெட்டையில குறைச்ச ஓட்டு தானே வாங்குச்சு. வாங்கினாங்க. எடப்பாடி மட்டுமில்ல, அவருடைய அட்ரஸ் அந்த முகவரி இருக்கின்ற அந்த பூத்ல கூட குறைவாக தான் வாங்கினாங்க. அவர் ஓட்டு போட்ட பூத்லயே அவரை தவிர மற்றவங்க அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க போல உதயசூரியனுக்கு இருக்கலாம். அதனால இல்ல, இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஒரு தாக்கத்தை புரிந்து கொண்டுதான் அவர் வந்து இந்த நடவடிக்கைகள், நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு விறுவிறுப்பான ஒரு முதலமைச்சராக கொரோனா டயத்துல வந்து 7-8 மாதங்கள் சுத்தி வந்தாரு. போகாத தொகுதிகள் அல்ல, போகாத மாவட்டங்கள் அல்லன்ற மாதிரியான ஒரு இதை காமிச்சது இந்த தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. ரைட், அந்த பாயிண்ட் தான் நான் ஆளுநர்கிட்ட கேட்கணும். கொரோனா காலம் அவரை ஒரு தலைவராகுச்சா? மக்களை முடங்கிருங்க அப்படின்னு சொல்லி, மக்களை சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுங்க, பயணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் அதிகமாக பயணம் பண்ணாரு. அவர் செய்திகளில் அடிபட்டார். தோல்வின்னு ஒன்றில் முடங்கலை, தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டு ஏராளமான சுற்றுப்பயணம் செஞ்சு தனக்கான இமேஜ் பில்டப்பை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நகர்வு. தோத்து சோர்ந்துடலை, மாறா ஃபைட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து உற்சாகமாக பண்ணி தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறாரு. அது 2019 படுதோல்வியிலிருந்து கட்சியை மீட்கிறதுக்கு உதவும்னு நம்புறாரு அப்படின்னு திரு டி ராமகிருஷ்ணன் சொல்கிறார். இல்லை, கொரோனா காலத்தில் பொது முடக்கம்னு ஒன்று அறிவிச்சு ஒரு 15 பேர் முக்கியமான தலைவர்கள் வந்து அறிவாலயத்தில் கூடி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட நடத்தக்கூடாதுன்னு போலீஸை விட்டு தடை போட்ட எடப்பாடி, அப்புறம் எங்களை காணொலி வாயிலாக எங்கள் தலைவர்கள் கூடி பேசக்கூடிய நிலைக்கு தள்ளிய எடப்பாடி, தமிழ்நாடு பூரா பயணம் செய்து அந்த பொது முடக்கத்தை அவரே மீறினார். அப்போ தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகமானதுக்கு அவர் திறந்து விட்ட டாஸ்மாக் ஒரு காரணம், அவர் போன பயணம் ஒரு காரணம். அப்போ ஒத்துக்கிறாரா? அப்போ தமிழ்நாட்டு மக்களை பெரிய கொரோனா தொற்று தாக்குதலுக்கு தள்ளி இருக்கிற ஒரு முதலமைச்சர் அப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை செஞ்சுட்டு அதையே ஒரு ஆளுமைக்கு உதாரணமாக ஒருத்தருக்கு சொல்றதுங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. இது என்னது? ஒரு முதலமைச்சர் அதை முதல்ல ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அவர் போன எல்லா ஊர்லேயும் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம், அதிமுக காரங்களை கொண்டு வந்து, அப்புறம் திரட்டப்பட்ட கூட்டத்தை கொண்டு வந்து 2 சைடு நிறுத்தி இருபுறமும் நிறுத்தி வச்சு அவருக்கு வரவேற்பு கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். பொது முடக்க காலத்தில், பொது முடக்க தளர்வு காலத்தில் இல்லை. அப்போ பொது முடக்கத்தை காரணம் காட்டி நாங்கள் யாரும் பிரச்சாரம் பண்ணத்துக்கு போகிறதுக்கோ, தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணதுக்கோ எங்களுக்கு வந்து வழி செய்யாமல் தடை போட்டு வச்சுக்கிட்டு அவர் அதை பூரா செஞ்சார். என்ன ரிசல்ட்டு? என்ன ரிசல்ட்? அவராக யோசிச்சு எதையாவது செஞ்சாரா? இன்னைக்கு வந்து 2500 ரூபா பொங்கலுக்கு கொடுத்தாரு. பொது முடக்க காலத்தில் என்ன கொடுத்தாரு? பொது முடக்க காலத்தில் வேலை இல்லை யாருக்கும். பொது முடக்க காலத்தில் எல்லாரும் வீட்டில் முடங்கி இருக்க வேண்டிய நிலைமை, தொழில் கிடையாது.
எல்லா நிறுவனங்களும் முடக்கப்பட்டு வேலை இழந்து இருக்கும்போது ஒரு 2000 ரூபாய் யாராவது தரமாட்டாங்களான்னு மக்கள் ஏங்கி கிடந்தாங்கல்ல. அப்போ 5000 ரூபாய் கொடுங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னோம்ல. எங்கள்கிட்ட எங்கே இருக்குது பணம் அரசாங்கத்திட்டன்னு கேள்வி கேட்டவர் இப்போ எப்படி 2500 ரூபா கொடுத்தாரு? மக்கள் என்ன முட்டாளா? பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க இதெல்லாம். அப்போ தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் பொது முடக்க காலத்தில் முதல்ல பொது முடக்கம் போடும்போதே மாஸ்க் கொடுக்கறதுல இருந்து 10ஆம் வகுப்பு தேர்வை ஒத்தி வைங்கன்னு சொன்னதுல இருந்து ஒவ்வொன்றா 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வரைக்கும் அதுல வந்து அரசாணையின் மூலம் செய்ய முடியும் நாங்க தான் சொன்னோம். இன்னொரு முக்கியமான எல்லாவற்றையுமே அவர் வந்து எங்க பேச்சை கேட்டுட்டு கடைசியில வழிக்கு வந்தார். அதிமுக தேமுதிக இடையில வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய நிர்வாகி பார்த்தசாரதி செய்தியாளர்களை சந்திச்ச காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். நாங்கள் முதல்ல 41 கேட்டோம். இப்போது கொஞ்சம் இறங்கி வந்து நேற்று நான் தலைமையகத்திலே கூட பேட்டி கொடுத்தேன். 25லேருந்து இப்போ 23 வரலும் நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜ்யசபா சீட்டு +1 இல்லை 23 +1 ராஜ்யசபா கொடுப்பதற்கு உறுதியாகி விட்டாங்க. ஆனால் எண்ணிக்கை மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் பேச்சில் இருக்குது. கண்டிப்பாக நான் போய் தலைவரிடத்தில் சொல்லி நாளை தலைவர் என்ன சொல்கிறாரோ நாளைக்கு மீண்டும் முடிஞ்சுவிடும். நாங்கள் முதல்ல 41 கேட்டோம். இப்போது கொஞ்சம் இறங்கி வந்து நேற்று நான் தலைமையகத்திலே கூட பேட்டி கொடுத்தேன். 25லேருந்து இப்போ 23 வரலும் நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜ்யசபா சீட்டு +1 இல்லை 23 +1 ராஜ்யசபா கொடுப்பதற்கு உறுதியாகி விட்டாங்க. ஆனால் எண்ணிக்கை மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் பேச்சில் இருக்குது. கண்டிப்பாக நான் போய் தலைவரிடத்தில் சொல்லி நாளை தலைவர் என்ன சொல்கிறாரோ நாளைக்கு மீண்டும் முடிஞ்சுவிடும். 25லேருந்து 23க்கு வந்திருக்கிறோம். ராஜ்யசபா கன்ஃபார்ம்டுங்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. அவங்க கேட்ட தொகுதிக்கு இன்னும் அதிமுக ஒப்புக்கொள்ளலை. ஆனால் அவங்க கேட்ட ராஜ்யசபாவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லாரும் எம்எல்ஏ ஜெயிச்சா தான் ராஜ்யசபா கொடுக்க முடியும். அப்போ ராஜ்யசபா கொடுக்குற அளவுக்கு நம்ம எம்எல்ஏ வரமாட்டோம், அதனால நம்பி முதல்ல இதை கொடுத்துடலான்னு எடப்பாடி வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒப்புக்கொண்டிருக்காரு அப்படின்னா, தோல்வியை தேமுதிகக்கு ராஜ்யசபா தருவேன்னு சொன்னது மூலம் அதிமுக ஒப்புக்கொண்டு விட்டது. முனவர்கிட்ட சொல்லணும். நாஞ்சில் குறுக்கிடுறீங்க, ஒரு நிமிஷம் நான் முனவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். முனவர், தேமுதிக முடிவான பிறகு தமாக முடியும் அப்படின்னீங்க. தேமுதிக இப்போ தான் இறங்கி வந்திருக்காங்க. 41லேருந்து 23 வரலையும் வந்திருக்கோன்றாங்க. இது அடுத்த கட்டம் என்னவா போகும்? உங்கள் நிறைவு பார்வை? எங்களுக்கு பொறுத்தவரை தேமுதிக இந்த அணியை விட்டு வெளியே போகாது. ஏனென்று சொன்னால் தேமுதிகவை பொறுத்தவரையில் இந்த அணியில் இருக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கும் இருக்கிறது. எனவே தேமுதிக இந்த அணியில் தொடர்ந்து நீடிக்கும். என்ன கட்டாயம் உங்களுக்கு இருக்கு? வேற எந்த அணிக்கு போக முடியும் சொல்லுங்களேன்? ஏன் தனியா கூட நிக்கலாம்? அதெல்லாம் அந்த அளவுக்கு இப்போ அந்த எங்கள் முதல்வர் வேட்பாளர்னு சுதீஷ் ஒரு நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் வந்து உடல் நலத்தோடு இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்படியே தனியாக நின்று கூட அவர் மட்டும்தான் ஜெயிச்சார் விருத்தாச்சலத்தை. அதனால் வந்து அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. பார்கெனிங்காக இப்போ 23க்கு இறங்கி வந்திருக்கோம். கடைசியில் இப்போ எப்படி 20க்கு பிஜேபி ஒத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி அவங்க அதிமுக தலைமை சொல்லுகின்ற அந்த தொகுதிகளுக்கு அவங்க ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி ஆளூர் ஷானவாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கொரோனாவை பரவ செஞ்சாருன்னு சொன்னார். அப்படி பார்த்தா தளபதி ஸ்டாலின் ஒன்றிணைவோம் என்று சென்னை ஃபுல்லாக கூட்டத்தை கூட்டி பண்ணார். சென்னையில் கொரோனா பரவுனதுக்கு ஸ்டாலின் தான் காரணம்னு அவர் ஏற்றுப்பாரா? ஒரு முதலமைச்சர் மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க ஏதோ 3 நாளில் போயிடுவார், 30 நாளில் போயிடுவார், 3 மாதத்தில் போயிடுவார்னு. ஆனால் அவர் 4 ஆண்டுகள் தொடர்ந்து தன்னை முதலமைச்சராக நிலைநிறுத்தி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார். எது ஆளுமைன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இந்த தேர்தல் என்பது சார், நாராயணசாமி கூட எம்எல்ஏவே இல்லாம முதலமைச்சர் ஆனாரு. யாருங்க? நாராயணசாமி. காமராஜ் கூட எம்எல்ஏ அவருக்காக ஒருத்தர் ராஜினாமா செஞ்சாரு, அப்புறம் போய் நின்னாருங்க. இல்ல பெருந்தலைவர் முதலமைச்சரா ஒரு 4 வருஷம் இருந்துட்டதுனாலயே ஆளுமை ஆயிட்டாங்கன்றீங்க. ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க? அதோ ஓபிஎஸ் வந்து தான் ஆளுமன்னு விளம்பரம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது வந்து அவர் கொடுக்கறாரு. ஆனா அவர் ஏத்துக்கிட்டாரா இல்ல? இவர முதலமைச்சர் வேட்பாளரா பொதுக்குழு கூடிதானே தீர்மானம் போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஓபிஎஸ் தானே முன்மொழிஞ்சாரு. ஆக வந்து அவங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க ஒத்துமையா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த தேர்தல் என்பது எடப்பாடியா ஸ்டாலினான்றது தான் தேர்தல். இங்கே மோடிக்கு வேலையும் இல்லை, ராகுலுக்கும் வேலை இல்லை. இது தேசிய பிரச்சனைகளை முன்வைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்கிறதுக்கோ அல்லது மோடி தான் பிரதமராக வரணும் அப்படின்னு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. இவங்க அதை மாற்றணும்னு தான் பார்க்குறாங்க. மோடியை முன்னிறுத்தி இதில் வெற்றி பெறலாமான்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் மோடி செல்வாக்கு தான் உயர்ந்துருச்சு. மோடியை முன்னிறுத்தினா அதிமுக சாதாரண ஜெயிக்கணும். இந்த தேர்தல் மோடிக்கா நடக்குது?
யார் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், எடப்பாடியா ஸ்டாலினா? அப்போ எடப்பாடி தான்றது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அது ஏற்கனவே பல நாடாளுமன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றாலும் கூட சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சராக வந்த வரலாறு 1980 இருக்கு. சரி, நாஞ்சில் சம்பத்திட்ட கேட்கணும். நாடாளுமன்ற தேர்தலின் முடிவு அப்படியே எதிரொலிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றாலும் சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கடந்த கால முன்னுதாரணம் இருக்கு அப்படின்றது திரு அன்வர் முனவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ரெண்டாவது, நீங்கள் மோடி வெர்சஸ் ராகுல் அப்படின்னு சந்தித்தது மாதிரி இல்லாமல் இந்த தேர்தல் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு இடையிலான போட்டியாக மாறும். அப்படி மாறுகிற போது நீங்கள் மோடி எதிர்ப்பை முன்வைத்து மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியாது. இது முனவர் வைக்கக்கூடிய ரெண்டாவது ஆர்குமெண்ட். உங்கள் பதில்? திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சரியான எதிரியாக எடப்பாடியை கருத முடியாது. இது எடப்பாடி ஸ்டாலின் சண்டை அல்ல. இது வகுப்புவாதத்திற்கு எதிராக மக்கள் ஒன்றிணைய வேண்டிய நேரம். இன்னைக்கு ஒரே நாடு ஒரே டாக்ஸ் என்று அறிவித்துவிட்டு ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள பெட்ரோல் டீசலை ஏன் கொண்டு வரல நாங்க கேட்போம். பதில் சொல்வாங்களா? நான் கேட்கிறேன். இப்போது கூட நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கக்கூடியதுல நீ பெட்ரோலுக்கு நீ கலால் வரி போடுற 2,87,540 கோடி ரூபாய் பெட்ரோலுக்கும் டீசலுக்கு நீ போடுற கலால் வரி. தமிழ்நாடு அரசாங்கம் போடுகிற வரி எவ்வளவு? 2,20,840 கோடி ரூபாய் இவன் போடுறான். அஸ்ஸாம்ல கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குறைச்சிட்டான். ஆளுமை உள்ள எடப்பாடி குறைச்சிருக்க வேண்டாமா? இந்த தேர்தல் பிஜேபியையும் பிஜேபியினுடைய எடுபிடிகளுக்கு முடிவு கட்டுவதற்கான தேர்தலுங்க. நீங்க ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு பூத்தை தவிர இன்னைக்கு பெட்ரோல் பங்கே பூத்தாயிடும். ஒரு கேஸ் சிலிண்டர் போரும். காவி கொடியே வேண்டாம். காவி கொடிக்க கலர் தான் கேஸ் சிலிண்டர் இருக்கு. கேஸ் சிலிண்டரை இவங்களை காலி பண்ணிடுங்கிறத தேர்தல் முடிவு சொல்லும். இவங்க ஒரு ஹைதராபாத் மாநகராட்சி மன்ற தேர்தலில் ஒரு தேசத்தின் பிரதமர் வர்றார். இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்ய இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் வருகிறார். இந்தியாவின் பெரிய மாநிலத்தின் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் வந்த பிறகு கூட ஹைதராபாத் மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்ற முடியல. பஞ்சாப்ல இவங்க நிலைமை என்ன? ராஜஸ்தான்ல இவங்க நிலைமை என்ன? கேரளாவில் இவங்க நிலைமை என்ன? ஆகவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை விட திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை இந்த அணி பெறும். ஏனென்றால் இது பிஜேபிக்கும் தமிழ்நாட்டின் உரிமையை டெல்லிக்கு காவு கொடுத்த அடிமை அரசுக்கும் பாடம் கற்பிக்க வேண்டிய தேர்தல் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இந்த தேர்தலை சமப் பண்ணுறப்ப அவர் வேற ஒரு லாஜிக் வைக்கிறார். இந்த தேர்தல் அப்படின்றது எடப்பாடி வெர்சஸ் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பார்க்க முடியாது. மோதியுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒருவர் ஒரு தன்மான ஆட்சியா தலையாட்டி ஆட்சியா அப்படின்றத அவர் எழுப்பக்கூடிய கேள்வி. அது நாஞ்சில் சம்பத்தோட தனிப்பட்ட கருத்துங்க. அவரை மாதிரி ஒரு சாரார் புகுத்த நினைக்கிற ஒரு கருத்து. ஆனால் மக்கள் மனசில் அப்படி ஒரு கருத்து இல்லை. முதல்ல எடப்பாடி ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்காரோ அப்படின்னு ஜெயலலிதா இறந்த உடனே அவர் முதலமைச்சர் ஆன உடனே மக்கள் மனசில் ஒரு கருத்து இருந்த உண்மைதான். ஆனால் படிப்படியாக அவர் ஒரு ஆட்சி செய்த விடமோ, அவர் குறிக்கோளை எடுத்துக்கொண்டு போன விதமோ, இது எல்லா திட்டங்களையும் கொண்டு போன விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல என்னென்ன கொண்டு வந்திருக்காரு, என்ன நடந்ததே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் 7 பேரையும் விடுதலை பண்ணணும். பேரறிவாளன், முருகன், சாந்தன், நளினி இவங்க 7 பேரையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு போடுறாங்க. கவர்னர் 3 ஆண்டு காலம் கிடப்பில் வச்சிருந்துட்டு அதை டெல்லிக்கு தள்ளி விடுறாரு. ஏன் அதுக்கு தள்ளினதுக்கு அடுத்த நாள் போய் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வர்றார் முதலமைச்சருக்கு. கவர்னர் அமைச்ச தகவலே தெரியலை. தான் சட்டமன்றத்தில் முடிவு பண்ண, தங்கள் கேபினெட் முடிவு பண்ண ஒரு டெசிஷனை கவர்னர் அதுக்கு ஒப்புக்கொள்ளாமல் டெல்லிக்கு அனுப்புறத ஒரு முதலமைச்சர் தட்டி கேட்கலை. 1 மாதம் ஆச்சு அந்த முடிவு அப்போ அந்த முதலமைச்சரை டெல்லிக்கு தலையாற்ற முதலமைச்சர்னு மக்கள் பார்ப்பாங்களா, அல்லது தன்மானம் உள்ள அல்லது ஆளுமை உள்ள ஒரு முதலமைச்சர் அப்படின்னு பார்ப்பாங்களா? ஏங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த சமயம் ஜெயலலிதா விரும்பி இருந்தால்
இப்போ கலைஞரே அதை முன்னெடுத்து கொண்டிருந்தாலும் அப்பமே அவங்கள விடுதலை பண்ணியிருக்கலாமே. இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க? நீங்க வந்து எல்லாரும் எடுத்து போனாங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு ராஜீவ்காந்தி இறந்ததற்கு எல்லாரும் வருத்தமாக இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த 7 பேரும் இல்ல இருக்கவும் 1.5 லட்சம் தமிழர்கள் அங்க வந்து அழிக்கப்பட்டது. அது இந்த 3 விஷயங்களுக்கும் எல்லா தமிழனும், எல்லா கட்சி பாஜக சேர்ந்த தமிழனாகட்டும், அதிமுக ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், எல்லா தமிழனும் வருத்தப்படுறான். இல்ல அதுல வந்து கட்சி வேறுபாடே இல்லங்க. ஈழத்தமிழர் படுகொலை அப்படின்ற ஒன்று நம் கண் முன்னால் நடந்த ஒரு துயரம்ன்றதுல எல்லா தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, மனித நேயம் உள்ள எல்லாருக்கும் வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவம். 7 பேர் விடுதலையில ஒரு மாநில உரிமைன்ற ஒன்று இருக்கு, ஒரு மாநில அரசின் அதிகாரம் அப்படின்ற ஒன்றை ஆளுநர் மதிக்கல அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அந்த இடத்துல மாநிலத்தின் உரிமையை முதலமைச்சர் நிலைநாட்டினாரா? நீட்டுக்கு 2 சட்டம் போட்டு டெல்லிக்கு அனுப்புறாங்க. அந்த சட்டத்தை திருப்பி அமைச்ச தகவலை கூட சொல்லாம இருந்தாங்கன்றது குற்றச்சாட்டு. இந்த தடவை ஆட்சிக்கு வந்தால் அது ஒரு சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும். நன்றி. திரு ராமகிருஷ்ணன், உங்க நிறைவு பார்வை. இல்ல, என்னுடைய நிறைவு பார்வை அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 2 பிரதான கட்சிகளுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணிகளுக்குள்ளான போட்டி. நன்றி. திரு ஆளூர், நிறைவு பார்வை. சட்ட சிக்கலா? இல்லை, அதாவது இவங்க இப்போ சொன்னாங்க அது ஏதோ பிஜேபி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நல்லா செஞ்சிருச்சுன்னு. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்திற்கு பிஜேபி மதிப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள், அது நிறைவேற்றிருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு தீர்மானத்துக்கு நான் கேட்குறேன். தமிழ்நாடு அமைச்சரவை கூடி முடிவெடுத்து இயற்றிய ஒரு தீர்மானத்துக்கு ஏதோ ஒன்று பாஜக இதை செய்து கொடுத்துன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மதிப்பு இல்லை. அதுதான், தமிழ்நாடு சட்டமன்றத்தை பாஜக மதித்ததில்லை. உங்க அதிமுக கூட்டணி அந்த அமைச்சரவை தான், உங்க கூட்டணி அமைச்சரவை தான் போடுது அந்த தீர்மானங்களை. அதை நீங்க மதிக்கலையா? அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் தமிழ்நாடு அமைச்சரவையும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மதிக்கலைன்னா தமிழ்நாட்டை மதிக்கலன்னு அர்த்தம். சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் மக்கள் என்ன விடை சொல்றாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்றத அவளோட நாம பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.